தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கும் என் மனதுக்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட கார்த்திகை மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு மாசம் நிம்மதியா இருக்கோன்னு சொன்னனால இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயே இந்த பிரபஞ்சத்துக்கு பொறுக்கலையா, மறுபடியும் குருவை கூட்டு வந்து எங்க தலையில உட்கார வச்சு, அது வக்கரமா வர உட்கார வச்சு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸோட இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களை. என்ன பண்றது, விதி வழி. எப்பவுமே கடவுள் வந்து ஸ்ட்ராங்கான ஆளுகளுக்கு தான் பிரச்சனை எல்லாம் கொடுப்பாராமா. அப்பதான் வந்து சோதனையை சாதனையாக்க முடியும்ல. சரி வாங்க பார்க்கலாம், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, செமையா இருக்க போகுது, சிறப்பா இருக்க போகுது. வேலை அப்படின்ற இடத்துல யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனை இருந்ததோ இந்த தடவை அதுக்கான சொல்யூஷன் கிடைக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வக்கரமா இருக்கு, சனி வக்கரமா இருக்குன்னா, சனி வக்கரம் 27ஆம் மேல நவம்பர் மாசமே சரியா போகுது. சோ கார்த்திகை மாசம் பாதியிலேயே சரியா போயிடுவாரு. வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் எடு, ஐட்டிங் எடு, இத்தனை நாள் நான் கொஞ்சம் வக்கரமா இருந்தேன், என்ன ஒழுங்கா இருக்கே இல்லையன்ற மாதிரி திரும்ப தூக்குவாரு. அப்ப மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வேலையில் கவனம் கவனம் கவனம். வேலையில வந்து என்ன பண்றது, சுகர் கோட்லாம் கொடுக்காம சொல்லலாம், கொஞ்சம் மேலதிகார பகச்சிக்காம இருக்கிறது. சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம இருக்கிறது எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப என்ன, சின்சன் மாதிரி அமைதியும் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் என் கடன் பணி செய்து கிடைப்பதே, போவது லேப்டாப் தட்டுவது, ஆன்லைனில் கேம் ஆடுவது, ரீல்ஸ் பார்ப்பது, வீட்டுக்கு வருவது என்று இருந்து விட்டீர்களே ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பிரச்சனை எதுவும் வராது. அப்படி இல்லை என்றால் வக்ரமான குரு சும்மா இல்லாம சில விஷயங்களை பண்ணுவார். ஏன்னா 11ஆம் அதிபதி வக்ரமாறார். எப்பயுமே உடனே வக்ரம் நீச்சம். நான் எப்பயுமே என்ன வக்ரம்னா கொஞ்சம் வலு குறைந்து இருக்கும். இன்னொன்னு மட்டும் சொல்றேன், உங்கள்கிட்ட மட்டும் சீக்ரெட் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க. இந்த வக்ரமான கிரகம் எல்லாம் கொஞ்சம் குடிகார மாதிரி, எப்ப என்ன பண்ணணும் அதுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. நம்மளுடைய சேஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க போகுது. இல்லையா, நேரா அப்பா ஈசா உன்னை விட்டா எனக்கு வர வழியே இல்லைன்னு காலில் போய் சரணாகதி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் தான் இந்த மாசம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே தீர்வு. போன மாசம் வரைக்கும் உங்க எல்லா வீடியோ பார்த்தா சூப்பர் சூப்பர் ஏர்ல இருக்க வச்சு அப்படியே புதுக்கடின்னு கீழே விட்டீங்கன்னா என்ன பண்றது. அதான் சொல்லிட்டேன், மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் ஒரு ஷேக் கொடுக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஷேக் இருக்கும். அது தொழிலாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சின்ன ஒரு ஷேக், தடுமாற்றம், இல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா பெருசா யோசிக்க வேணாம், எல்லாமே நல்லா தான் இருக்கு. ராகுவோட பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பெருசா வேலை இழப்போ இல்ல வந்து தொழில் இழப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெஞ்சில உட்கார வச்சுட்டு திரும்ப வாப்பான்னு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சோ பெஞ்சுக்கு போற வரைக்கும் தான் நம்மளோட வேலை. நிறைய பேருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளூர்ல இருந்தா வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டுல இருந்தா உள்ளூருக்கு வருதுன்ற மாதிரி கொஞ்சம் வந்து மை இந்தியா மை பிரைடுன்ற மாதிரி ஃபாரின்ல இருக்கவங்களாம் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்களே அனுப்பி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கணும் வேலை உத்தியோகத்தில். ஓகே, ஏன்னா ராசிநாதனுமே கொஞ்சம் வலு இழந்துதான் இருக்காரு. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வீட்டுக்கு போகும்போது சரியாயிடுவாரா அப்படின்னா, அவருடைய வீட்டுக்கு அது 3ஆம் இடமாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அது 7ஆம் இடம், எல்லாம் ஓகே தான். பட் கொஞ்சம் வலு குறைந்த தன்மையில் ராசிநாதனும் இருக்கும்போது கான்பிடன்ட் பவர் கொஞ்சம் கம்மியாகும். என்னடா இது எனக்கு மட்டும் எப்பயுமே இப்படி ஆகுதுன்ற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எப்ப டிசம்பர் 1ஆம் தேதி வருதோ இது வரைக்கும் மாணிக்கமா இருந்த நீங்க பாஷாவா மாறிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் சூப்பரா இருக்க போகுது. முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அடுத்த 15 நாட்கள் சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகே, கரெக்டா கிறிஸ்பா இந்த மாசம் என்ன நடக்கும், கார்த்திகை மாசம் இந்த 15 தேதி அடுத்த 15 தேதிக்கு என்ன இருக்கும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்லணும். ஒண்ணு, வேலையில கவனமா இருக்கணும். யார்ட்டையும் வாயை கொடுத்து வம்பு தும்புக்கு போகாம இருக்கணும். அது வீடாக இருந்தாலும் வெள்ளை கொடி எல்லாம் பத்தாது, கர்ச்சீஃப் எல்லாம் பத்தாது, போர்வையை விரிச்சிடணும். ஓகே, இதுதான் ஒரே ஒரு வழி மிதுன ராசிக்காரர்களுக்கு. 4வது, தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் நோ நோ நோ. இப்பதான் ஸ்டாக் கம்மியா வருது நான் வாங்கி வைக்கிறேன்னு வச்சீங்கன்னா குரு வக்கரமா இருக்கும் போது அதற்கான வேல்யூவை கொஞ்சம் கம்மி பண்ணுவார். நம்மளுக்கு எப்ப வாய்ப்பு இருக்குன்னா நான் சொல்றேன், அடுத்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய வாங்கி வைப்போம். வாங்குறதுக்கான வாய்ப்பு ராகுவும் கொடுப்பாரு, குருவும் இந்த லோன் போட்டாலும் உங்களை வாங்க வைப்பாரு. அதனால இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஆனா குரு 1ல அமர்ந்து, அதாவது லக்னமா தான் எடுப்பேன், அதுல அமர்ந்து பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரங்க நிறைய கஷேத்திரங்களுக்கு போவீங்க, நிறைய கோவில் குளமா போய் சுத்துவீங்க, கோவில் குளம் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தாண்டி இந்த 7ஆம் இடம் வலிக்கிறது. 7ஆம் இடத்துல வக்ரமான குருவோட பார்வை என்றால சில மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்க ஒரு இடத்துல உங்களுடைய துணை ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். கிளியர், ஜாலின்னு சொல்லக்கூடாது, இந்த ஒரு தடவை தான் வரும், அதுக்கப்புறம் வராது. ஓகேவா? அதனால நீங்க அண்ணன்மார்களா இருந்தா அன்னிமார்களை விட்டு, அன்னிமார்களா இருந்தா அண்ணன்மார்களை விட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 15-20 நாளைக்கு, ஒரு 2-3 மாசத்துக்கே அது நீடிக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிப்ரவரிக்கு அப்படிதான் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல திடீர்னு அதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் வரும்.
அதனால அது சண்டை போட்டு போறதா இல்ல சமாதானமா போறதான்றது மக்களே உங்க கையில இருக்கு, முடிவு பண்ணிக்கங்க. குரு வக்ரமா இருக்கான்றதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. சோ 5ஆம் இடம் இருக்கிறனால நிறைய தெய்வத்துடைய அனுகிரகம், தெய்வ கோவில்களுக்கு போறது, தெய்வ காரியம் மேற்கொள்ளுதல்ன்ற மாதிரி இந்த தடவை அதற்கான அமைப்பு எல்லாமே இயங்க போகுது. 9ஆம் இடமும் வலுக்கிறதுன்ற போது 9ஆம் இடம் கொஞ்சம் சில பேருக்கு தந்தையுடைய அனுகிரகம் கிடைக்கும். தந்தை மூலமா ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் ஒரு சில பேர் உங்களுக்கு குருவா இருந்து எப்படி லைஃப் லீட் பண்ணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்றது, நேத்து வரைக்கும் அப்படி இல்லையேன்ற மாதிரி நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மைனஸ், மத்த எல்லாமே பிளஸா தான் இருக்கு. வாயில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் படிக்கிற மிதுன ராசிக்கார குழந்தைங்களா எப்படி இருப்பீங்க அப்படின்னா, இந்த ஒரு மாசம் விட்டுருவோம், சாமி கொடுத்துருவோம், ஏன்னா நம்மளுக்கு வேணாம். ஏன்னா நம்ம ராசிநாதனும் வக்கரமா இருக்கான், மார்க்கு போடுற ஆளும் வக்கரமா இருக்கான். என்னத்த சொல்ல, அதனால இந்த தடவை படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிங்க. மார்க் வரல அம்மா திட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன், விட்டுறலாம், ஒன்னும் பெருசா கவலைப்பட வேணாம். ஓகே. இப்பதான் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதுன்னா என்ன பண்றது, நம்ம நேட்டர் ஸ்கோர் சூப்பரா இருந்தா நீங்க பிச்சு உதறிடுவீங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு குரு வக்ரமா இருக்கும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த பக்கம் 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. வேலை செய்யற இடத்துல ரொம்ப நிதானமா இருக்கணும், ரொம்ப கொஞ்சம் கோவத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்க படிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து விடலாம். ஏன்னா குரு என்றாலே நான் ஜாதகராக இருக்காது, வக்ரமாயி தனக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் சுய கௌரவத்திற்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்ல பொருளாதாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பாக குழந்தை பிறப்பு அப்படின்ற இடத்துல ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியட் கிரியேட் ஆகுது, கவலைப்பட வேண்டாம். ஓகே. நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை மாற்றம் நிகழ போகிறது, தொழில் வலுக்க போகிறது. மேபி உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல தசாபுதி கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா ஒரு மாசம் 2 மாசம் கொஞ்சம் புது வேலை தேடுறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். நீங்க வெளிநாடு வெளியூர்ல இருந்தீங்கன்னா உங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு, குலதெய்வத்துடைய ஆசை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. நீங்க 60 வயது தாண்ட மிதுனராசிக்காரர்கள் அதனால கொஞ்சம் த்ரோட் பிரச்சனை வரலாம். த்ரோட் பேச முடியாம போறது, த்ரோட்ல பிரச்சனை வருது, கொஞ்சம் சளி பிரச்சனை, நரம்புன்னு சொல்லக்கூடிய வெரிகோசஸ்ல கொஞ்சம் அவஸ்தைப்படுறது, கால் பெயின் வர்றது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்க உட்கார்ந்துக்கிட்டு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல சனி வலுக்கிறாரு அப்படின்ற போது கொஞ்சம் இது ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு என்ன வேண்டிய வரணும்னு ஒரு விதி இருக்கும். இந்த விதியில இந்த மானுடருக்கு வரணும்னு ஒண்ணு இருக்கு அஸ்ட்ராலஜி ரீதியாக. அந்த மாதிரியான மரபு ரீதியான பிரச்சனைகள் இப்ப எட்டி பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும், சில பேருக்கு சுகரு பிபி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 200 இருந்தா ஸ்வீட் பர்சனா இருக்கீங்க நீங்க, அதனால 300 தாண்டலாம். இந்த தடவை மிதுன ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஏதோ கொஞ்சம் அப்படியே ஓடுதுன்றீங்க, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. சரி பாப்போம். குரு 4ல ஒண்ணும் பண்ணல, குரு இப்ப 3ல ஒண்ணும் பண்ணல, 2ல ஒண்ணும் பண்ணல, தலைக்கு மேல ஒண்ணும் பண்ணல. எங்க வாழ்க்கை எப்பயும் போலதான் இருக்கு, நாங்க உழைச்சாதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா ஹைஃபை பண்ணிக்கோங்க, அதுதான் நடக்க போகுது. சோ இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க சென்னை ஊர் மக்களா இருந்தீங்கன்னா நேரா சிங்கப்பெருமாள் கோயில் போங்க. சிங்கப்பெருமாள் கோயில் போயிட்டு நேத்திர தரிசனம் காட்ட சொல்லணும். இல்ல உங்களால முடியும் அப்படின்னீங்கன்னா நேரா இங்கிருந்து சோழிங்கர் கிளம்பி போங்க. இந்த ஒரு மாதம் கார்த்திகை மாதம் தான் யோக நரசிம்மராக அவர் உங்களுக்கு நேத்திர தரிசனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கவே கிடைக்காது. இந்த 12 மாசத்துல இந்த மாசத்துல தான் நரசிம்மர் அவருடைய யோகத்திலிருந்து வெளிவந்து உலக மக்களுக்கு அருள் பாவிப்பார். முடியும்னா கண்டிப்பா எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஏதோ ஒண்ணு நெகட்டிவா ஓடிட்டே இருக்குன்னு டக்குன்னு போட்டு சோழிங்கரை போய் பார்த்துட்டு அங்க அப்படியே அனுமன் இருப்பாரு, அவரோட நான் பெரிய ஆள் வாப்பா அப்படின்னு அவரையும் பார்த்தீங்கன்னா கீழே சூப்பரா மீல்ஸ் கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே. அதனால இந்த தடவை நரசிம்மருடைய வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை நிறைய பாம்பு பார்ப்பீங்க. பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை பாம்பு பார்க்கறது, கனவுல ஏதாவது பாம்பு தெரியுது, போற வழியில பாம்பு பார்க்கறது, மொபைல் திறந்தாலே பாம்பு தெரியுது, இல்ல பாம்பில் படுத்திருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளுடைய இமேஜ் உங்க கண்ணுல படுறதுன்ற மாதிரி கொஞ்சம் பாம்பு கனெக்ட் ஆகுது இந்த தடவை. ஏன்னா ராகு குருவுடைய சேர்க்கை மூலமாக இந்த அமைப்பு வரும்போது எப்படி படையை பார்த்தா பாம்பே நடுங்கும் அந்த மாதிரி உங்களை பார்த்து எல்லாரும் நடுங்கதான் போறாங்க. நீங்க தேவையில்லாம நடுங்கிக்காதீங்க. அதை சொல்றதுக்கான அமைப்பாகத்தான் பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக இருக்கு. சோ இப்ப பாம்பு பாக்குற டயத்துல இருந்து எல்லாமே சூப்பரா சக்சஸ் ஆக போகுது, எல்லாத்துலயுமே ஜெயிக்க போறீங்க. வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. நீங்களா போட்டு மனசை கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சமிக்கைகளை பிரபஞ்சம் உங்க கண்ணில் காட்டுகிறது. நரசிம்மர் வழிபாடு, அதுவும் புதன்கிழமை பானகம் வைத்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு மலர காத்திருக்கிறது.